வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த சிஏ பற்றி சொல்லி. ஸோ நிறைய பேர் வந்து அதில் நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அதற்காக அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸோ வீடியோ பாஸோ தேவைப்படும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ ராயல் பாஸ் வந்து உங்களுக்கு 1599 இருக்கும். CWJ40 அப்படின்ற கோடு யூஸ் பண்ணிங்கன்னா வெறும் 959க்கு நீங்கள் ராயல் பாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட வீடியோ கோர்ஸ், பிடிஎஃப் கோர்ஸ், மாக் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே சூப்பர் பேட்ச் கொண்டு எல்லாமே அந்த ராயல் பாஸில் ஆட் ஆகி வந்துடும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து சிஏ படிக்கிறத பற்றி நிறைய பேர் நிறைய டவுட் சொல்லிட்டே இருந்தீங்க. ஸோ நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ்லாம் வரும். ஸோ எப்பயுமே நான் முன்னாடி நான் சொல்லிட்டே இருப்பேன். ஸோ சின்ன டவுட்ஸ்லாம் அப்பப்போ கேட்குறப்ப கிளியர் பண்ணிடுவேன். ஸோ சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட பாஸ் பண்ணும். ஸோ அதற்காக அந்த வீடியோ மேக் பண்ணிடுவேன். ஸோ நிறைய பேர் வந்து இப்பயே எதுக்கு சார் நான் ஃபிலிம்ஸ்க்கே இப்போ தான் சார் ரெடி ஆகிட்டு இருக்கும், அதுக்குள்ளே சார் மெயின்ஸுக்கு போகிறீங்க, கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இப்போதைக்கு நான் உள்ளே வரல சார் அப்படின்னு இருந்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய தப்பு பண்ணுறீங்க. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸை வந்து நம்ம எக்ஸாம் மெயின்ஸ் அப்புறம் படிச்சிக்கலாம், ஸோ ஃபிலிம்ஸ் கிளியர் ஆனதுக்கப்புறம் படிச்சிக்கலாம், ஸோ மெயின்ஸ் வர்றப்போ படிச்சிக்கலாம் அப்படின்னு நீங்கள் எப்பப்பெல்லாம் தள்ளி வைக்கிறீங்களோ, ஸோ உங்களோட சக்ஸஸ் அப்பப்பெல்லாம் தள்ளி போயிட்டே இருக்கும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். எஸ், ஸோ நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்னு எடுக்கிறப்போ, ஸோ இப்போ கடைசியாக அந்த மெயின்ஸில் மோகண்டும் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எங்கேருந்து கேட்பாங்கன்னே தெரியல. ஸோ இப்போ NICL எக்ஸாமில் மோகண்டும் அப்படி தான் இருக்குது. ஸோ ரொம்ப பழைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ டபுள் டிஜிட் அட்டன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் அடிக்கடி சொல்கிற விஷயம் அது. ஸோ ஏன்னா இப்போ அந்த செக்ஷன் வந்து கொஞ்சம் டஃப் ஆகிட்டே போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 பெனிஃபிட் இருக்கும். ஸோ அதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ டெய்லி படிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டர். நோட்ஸ்னால் சும்மா ப்ரிசைஸாக ஒரு நியூஸை வந்து நீங்கள் ப்ரிசைஸாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சார் நான் எதை ஃபாலோ பண்ணுறது, எது எனக்கு கரெக்டாக இருக்குன்னு தெரியலையே. ஸோ எப்பயுமே வந்து நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், ரெண்டு சைட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, ஒரு சைட் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அது எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கணும். ஆடா, ஃபேஸ் கிளவுடு, ஸ்டடி நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு அதில் எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நான் டெய்லி படிக்கிறதுனால வந்து ஓகேவா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் டெய்லி படிக்கிறதோட சேர்த்து ரிவைஸ் பண்ணணும், வீக்லி ரிவைஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா அதை ரிவைஸ் பண்ணி பார்க்குறது, வாரம் அதை திருப்பி ரிவைஸ் பண்ணி பார்க்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் செக்ஷனில் ஸ்ட்ராங் ஆவீங்க. ஸோ நான் ஃபிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸ் போகிற கேப் அந்த 15 நாளில் கிளியர் பண்ண முடிகிற அளவுக்கு படிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அது வந்து ரொம்ப 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 ஒரு 10% ஃப்ளூக்கு தான் இருக்கும். 90% வந்து அதில் ரிஸ்க் தான் அதிகம். ஸோ 90% ரிஸ்க்கை நீங்கள் எடுக்க போகிறீங்களா, இல்லை 90% சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் போக போகிறீங்களான்றதான் கேள்வி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய டவுட்ஸ்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ்லேயோ இல்லை நீங்கள் என்கிட்ட மெசேஜ் பண்ணிங்கனாலும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றக்காக இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை வந்து ரெகுலராக படிங்க, கரெக்டாக படிங்க. உங்களுக்கு அதில் எந்த பெரிய டவுட்டாக வந்துச்சுனாலும் ஸோ அதை நீங்கள் தயங்காமல் எப்போனாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், ஓகேவா? ஸோ கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கரெக்ட் தயவு செஞ்சு டெய்லி படிங்க, வீக்லி ரிவைஸ் பண்ணுங்கள், மந்த்லி டெஸ்ட் எடுங்க. ஸோ இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற டைப்பு. ஸோ அப்படி படிங்க, அப்போ தான் உங்களோட ஸ்கோரை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மெயின்ஸுக்கு இப்போ இருந்தே படிக்கணும்னு கேட்டிங்கன்னா இப்போ இருந்து தான் படிக்கணும். ஸோ படித்தா தான் உங்களால் மெயின்ஸ்குள்ளே பக்காவாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அதை மட்டும் மைண்ட் செட்டில் வச்சுட்டு நல்லபடியாக படிங்க. ஸோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ப்பா. ஸோ லைவ் வர முடியல, நேற்று வர முடியல, இன்றைக்கும் வர முடியல. ஏன்னா வந்து இந்த மைக்கு பேடு கொஞ்சம் இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஸோ அது கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ அதை நான் மாற்றுறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ மார்க்கெட்லேருந்து வரல, எனக்கு சர்வீஸ்லேருந்து வரல. ஸோ வந்தோடனே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லைவ் இருக்காதான்னு கேட்பீங்க. நாளைக்கு 2 லைவ் இருக்குது. ஸோ இன்னைக்கு லைவும் நேற்று லைவும் நாளைக்கு சேர்த்து இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ லைவ் நாளைக்கு கன்ஃபார்மாக வந்துடுவேன், கவலைப்படாதீங்க. நாளைக்கு எல்லாம் ரெடி ஆகிடுன்னு சொல்லி நைட்டு போய் வாங்கிட்டு மேக்ஸிமம் நைட் இருக்கும். இல்லை நாளைக்கு உங்களுக்கு 2 லைவ் வச்சிருவேன், ஓகேவா? ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாது, ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ இதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணேன். வேற ஒன்றும் இல்லை. டாடா, பபாய், see you.